வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சுதந்திர இந்தியாவின் முக்கிய கமிட்டிகளும் கமிஷன்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் அது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காணவும், அரசு நிர்வாகத்தை செம்மைப்படுத்தவும், அரசின் சேவைகள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்யவும் அவசியம் ஏற்படும் பொழுது பல்வேறு குழுக்களும் ஆணையங்களும் அமைக்கப்பட்டன. ஆணையங்களுக்கும் குழுக்களுக்கும் உள்ள மிக முக்கிய வேறுபாடு யாதெனில், குழுக்கள் என்பவை ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்கென அமைக்கப்படுவதாகும். இதற்கு ஒரு குறிப்பிட்ட காலவரம்பு உண்டு. அந்த காலவரம்பிற்குள் சம்பந்தப்பட்ட குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அதே நேரம் ஆணையங்கள் என்பவை குறுகிய கால தேவை உள்ளவற்றிற்கோ எப்பொழுதும் தேவை உள்ளவற்றிற்கோ அமைக்கப்படும். எஸ்.கே. தார் குழு அமைக்கப்பட்ட வருடம் 1948. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட முதல் குழு. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து ஆராய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட முதல் குழு எஸ்.கே. தார் குழு 1948. ஜே.வி.பி. குழு 1948. மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது குறித்து எஸ்.கே. தார் குழுவின் பரிந்துரைகள் திருப்தி அளிக்காததால் இந்திய தேசிய காங்கிரசினால் அமைக்கப்பட்ட குழு ஜே.வி.பி. குழு. ஜே.வி.பி. என்பதன் விரிவாக்கம் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா. அமைக்கப்பட்ட ஆண்டு 1948. பசல் அலி குழு மாநில மறுசீரமைப்பிற்கு சிறந்த பரிந்துரைகளை வழங்க மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட இக்குழுவின் பரிந்துரைப்படி மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டுவரப்பட்டது. மாநில மறுசீரமைப்பிற்கு சிறந்த பரிந்துரைகளை வழங்க மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட குழு பசல் அலி குழு. இக்குழுவின் பரிந்துரைப்படி மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டுவரப்பட்டது. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. சமுதாய நலத்திட்டம் 1952. தேசிய சமூக நலப்பணிகள் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட குழு. தற்போது நடைமுறையில் உள்ள 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது இந்த குழுதான். தற்போது நடைமுறையில் உள்ள 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது பல்வந்த்ராய் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு 1977. இது ஜனதா அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட பஞ்சாயத் ராஜ் குழுவாகும். அசோக் மேத்தா குழு ஜனதா அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட பஞ்சாயத் ராஜ் குழுவாகும். இக்குழு பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் பரிந்துரையை நிராகரித்து 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்தது. ஜி.வி.கே. ராவ் குழு 1985. இது கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆராய திட்டக்குழுவினால் ஏற்படுத்தப்பட்ட குழுவாகும். ஜி.வி.கே. ராவ் குழு கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து ஆராய திட்டக்குழுவினால் ஏற்படுத்தப்பட்ட குழு. எல்.எம். சிங்வி குழு 1986. பஞ்சாயத் ராஜ் அமைப்பிற்கு புத்துயிரூட்டும் பரிந்துரைகளை அளிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டது. எல்.எம். சிங்வி குழு பஞ்சாயத் ராஜ் அமைப்பிற்கு புத்துயிரூட்டும் பரிந்துரைகளை அளிக்கும் நோக்கில் அமைக்கப்பட்டது. எல்.சி. ஜெயின் கமிட்டி 1985. பஞ்சாயத் ராஜ் அமைப்பிற்கான தமிழக அரசின் முதல் உயர்நிலை குழு. பஞ்சாயத் ராஜ் அமைப்பிற்கான தமிழக அரசின் முதல் உயர்நிலை குழு எல்.சி. ஜெயின் கமிட்டி 1985. கோசி மணி குழு 1997. பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை மேம்படுத்த தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 2வது உயர்நிலை குழு. மு.க. ஸ்டாலின் குழு 2007. பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை மேம்படுத்த தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 3வது உயர்நிலை குழு.
பஞ்சாயத் ராஜ் அமைப்பினை மேம்படுத்த தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட 3வது உயர்நிலை குழு மு.க. ஸ்டாலின் குழு 2007. கே.சி. நியோகி கமிட்டி 1950. திட்டக்குழு அமைக்க பரிந்துரை செய்த குழு. திட்டக்குழுவை அமைக்க பரிந்துரை செய்த குழு கே.சி. நியோகி கமிட்டி 1950. கே. சந்தானம் கமிட்டி 1962. ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை அளிக்க லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் அமைக்கப்பட்ட குழு. ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பரிந்துரை அளிக்க லால் பகதூர் சாஸ்திரியால் அமைக்கப்பட்ட குழு கே. சந்தானம் கமிட்டி 1962. மல்ஹோத்ரா குழு 1993. காப்பீட்டுத் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட குழு. காப்பீட்டுத் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட குழு மல்ஹோத்ரா குழு 1993. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. தேர்தல் சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு. தேர்தல் சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. தார்குண்டே குழு 1974. தார்குண்டே குழு 1974. தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு. தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளுக்காக அமைக்கப்பட்ட குழு தார்குண்டே குழு 1974. ஷா குழு 1977. 1975 முதல் 77 வரை அமலில் இருந்த தேசிய நெருக்கடி நிலையின் போது நடைபெற்றவற்றை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு ஷா குழு 1977. பெர்சி மிஸ்த்ரி குழு. பெர்சி மிஸ்த்ரி குழு 2007. மும்பையை சர்வதேச நிதி மையமாக மாற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழு. மும்பையை சர்வதேச நிதி மையமாக மாற்றுவதற்காக பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்ட குழு பெர்சி மிஸ்த்ரி குழு 2007. ஷோலி சொராப்ஜி குழு. சோலி சொராப்ஜி குழு 2006. காவல்துறை சீர்திருத்தத்திற்காக இந்திய அரசு அமைத்த குழு. காவல்துறை சீர்திருத்தத்திற்காக இந்திய அரசு அமைத்த குழு சொராப்ஜி குழு 2006. லியாங்டங் குழு 2006. லியாங்டங் குழு 2006. கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது குறித்து பரிந்துரை அளிக்க அமைக்கப்பட்ட குழு. கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்துவது குறித்து பரிந்துரை அளிக்க அமைக்கப்பட்ட குழு லியாங்டங் குழு 2006. ராகவன் குழு 2006. கல்லூரிகளில் நடைபெறும் ராகிங் கொடுமையை ஒழிக்க பரிந்துரைகளை அளிக்க அமைக்கப்பட்ட குழு ராகவன் குழு 2006. எம். புன்சி குழு 2007. மத்திய மாநில நிர்வாகம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. எம். புன்சி குழு 2007. மத்திய மாநில நிர்வாகம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. கேல்கர் குழு. கார்கில் போரின் போது மேற்கொள்ளப்பட்ட ஆயுத விற்பனை ஒப்பந்தங்களை ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு. கேல்கர் குழு. கார்கில் போரின் போது மேற்கொள்ளப்பட்ட ஆயுத விற்பனை ஒப்பந்தங்களை ஆராய மேற்கொள்ளப்பட்ட குழு. ராம்நந்தன் பிரசாத் குழு 1993. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவில் கிரிமிலேயர் எனும் பிரிவினை அறிமுகப்படுத்த பரிந்துரைத்த குழு. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான பிரிவில் கிரிமிலேயர் எனும் பிரிவினை அறிமுகப்படுத்த பரிந்துரைத்த குழு ராம்நந்தன் பிரசாத் குழு 1993. யாஷ்பால் குழு 2009. பள்ளிக்கல்வி முறையினை மேம்படுத்த பரிந்துரைகளை அளிக்க ஏற்படுத்தப்பட்ட குழு. பள்ளிக்கல்வி முறையினை மேம்படுத்த பரிந்துரைகளை அளிக்க ஏற்படுத்தப்பட்ட குழு
யாஷ்பால் குழு 2009. என் வோஹ்ரா குழு 1993. அரசியலில் குற்றவாளிகள் அதிகரிப்பது மற்றும் அரசியல்வாதிகளும் அதிகாரமிக்கவர்களும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் அளிப்பது குறித்து விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட குழு என் வோஹ்ரா குழு 1993. ஜீவன் ரெட்டி குழு 2004. ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டத்தினை திரும்பப் பெற பரிந்துரைத்த குழு ஜீவன் ரெட்டி குழு 2004. ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டத்தினை திரும்பப் பெற பரிந்துரைத்த குழு. நானாவதி குழு 2000ஆம் ஆண்டு. 1984ஆம் ஆண்டில் சீக்கியர்களுக்கு எதிராக ஏற்பட்ட கலவரம் பற்றி விசாரித்து ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய அமைக்கப்பட்ட குழு நானாவதி குழு. கே. சுப்பிரமணியம் குழு 2000ஆம் ஆண்டு. கார்கில் போர் குறித்த விசாரணை குழு கார்கில் போர் குறித்த விசாரணை குழு. கே. சுப்பிரமணியம் குழு 2000ஆம் ஆண்டு. யூசி பானர்ஜி குழு 2002. கோத்ரா ரயில் எரிப்பு நிகழ்ச்சி குறித்த ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய ஏற்படுத்தப்பட்ட குழு கோத்ரா ரயில் எரிப்பு நிகழ்ச்சி குறித்த ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய ஏற்படுத்தப்பட்ட குழு யூசி பானர்ஜி குழு 2002. லிபர்ஹான் குழு 1992. பாபர் மசூதி இடிப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள அமைக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ள அமைக்கப்பட்டது லிபர்ஹான் குழு 1992. சர்க்காரிய ஆணையம் 1983. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்டது சர்க்காரிய ஆணையம். ஸ்ரீகிருஷ்ணா ஆணையம் 1993. 1992ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மும்பை கலவரம் குறித்து ஆராய ஏற்படுத்தப்பட்டது ஸ்ரீகிருஷ்ணா ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1955. மாநில எல்லைகளை மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரை அளிக்க ஏற்படுத்தப்பட்டது. கோத்தாரி ஆணையம் 1964. இந்தியாவில் அனைத்து மட்டத்திலும் கல்வி வளர்ச்சியை உறுதி செய்ய தேவையான பரிந்துரைகளை வழங்க ஏற்படுத்தப்பட்டது. கோத்தாரி ஆணையம் 1964. இந்தியாவில் அனைத்து மட்டத்திலும் கல்வி வளர்ச்சியை உறுதி செய்ய தேவையான பரிந்துரைகளை வழங்க ஏற்படுத்தப்பட்ட ஆணையம். கபூர் ஆணையம் 1964. மகாத்மா காந்தி படுகொலை பற்றி விசாரணை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ஆணையம் கபூர் ஆணையம் 1966. கோசலா ஆணையம் 1970. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மரணம் பற்றிய விசாரணையை மேற்கொள்ள அமைக்கப்பட்டது கோசலா ஆணையம் 1970. காக்கா கலேல்கர் ஆணையம் 1953. பிற்படுத்தப்பட்டோர் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட முதல் ஆணையம் காக்கா கலேல்கர் ஆணையம் 1953. மண்டல் ஆணையம் 1980. தேசிய அளவில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்த ஆணையம் மண்டல் ஆணையம் 1980. முகர்ஜி ஆணையம் 1999. சுபாஷ் சந்திர போஸின் மரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் முகர்ஜி ஆணையம். அரசியலமைப்பு சாசனம் செயல்படும் விதம் குறித்து ஆய்வு நடத்த ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் 2000ஆம் ஆண்டு. இது தேர்தல் நடைமுறை விதிகள், தேசிய நீதிபதிகள் நியமன முறை, பிரதமர் தேர்வு முறை போன்றவற்றில் மாற்றம் கொண்டுவர பரிந்துரைத்தது. முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. நிர்வாக முறையில் மறுசீரமைப்பு மேற்கொள்ள மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது. பிறகு இதன் தலைவராக ஹனுமந்தையா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பதவியேற்றார். முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2005. இதன் தலைவராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வீரப்ப மொய்லி பதவி வகித்தார். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வீரப்ப மொய்லி.
சர்தார் ஸ்வரன் சிங் குழு 1975. இந்திரா காந்தியின் ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட தேசிய நெருக்கடி நிலையின் போது 1950 ஜனவரி 26 முதல் 1975 வரை பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்தினை திருத்த இக்குழு அமைக்கப்பட்டது. இக்குழுவின் பரிந்துரையின் பேரிலேயே இந்திய அரசியல் சாசனத்தில் 42வது சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுடன் அடிப்படை கடமைகள் எனும் அம்சமும் புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டது. கட்கில் குழு 2011. மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பரிந்துரைகள் வழங்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட குழு. மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பரிந்துரைகள் வழங்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட குழு கட்கில் குழு 2011. கஸ்தூரி ரங்கன் குழு 2012. மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியலை பாதுகாக்க கட்கில் குழுவின் பரிந்துரைகளை விடுத்து வேறு சில பரிந்துரைகளை வழங்க ஏற்படுத்தப்பட்டது. ரங்க மிஸ்ரா குழு 2004. மொழி மற்றும் மத அடிப்படையிலான சிறுபான்மையினர் நலன் தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க ஏற்படுத்தப்பட்டது. மொழி மற்றும் மத அடிப்படையிலான சிறுபான்மையினர் நலன் தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க ஏற்படுத்தப்பட்டது. ரங்க மிஸ்ரா குழு 2004. உஷா மெஹ்ரா ஆணையம் 2012. புதுடெல்லியில் ஓடும் பேருந்தில் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த நிர்பயா சம்பவம் குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் உஷா மெஹ்ரா ஆணையம் 2012. கே.எஸ். வர்மா குழு 2012. நிர்பயா சம்பவத்தை தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் பெண்களுக்கெதிராக குற்றமிழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கவும் பரிந்துரை செய்ய ஏற்படுத்தப்பட்ட குழு கே.எஸ். வர்மா குழு. ஷாநவாஸ் குழு 1955. சுபாஷ் சந்திர போஸின் மரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசினால் ஏற்படுத்தப்பட்ட குழு ஷாநவாஸ் குழு. சச்சார் குழு 2005. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு சச்சார் குழு 2005. ஸ்ரீகிருஷ்ணா குழு 2010. ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு பகுதியை பிரித்து தெலுங்கானா எனும் தனி மாநிலம் உருவாக்க பரிந்துரைகள் அளிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட குழு ஸ்ரீகிருஷ்ணா குழு 2010. தேசிய அறிவுசார் ஆணையம் 2005. இந்த ஆணையம் இந்தியாவை அறிவுசார் நாடாக மாற்றும் நோக்குடன் உருவாக்கப்பட்டதாகும். மத்திய சட்ட ஆணையம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது. 1955. காலத்திற்கேற்றவாறு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய சட்டங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மத்திய சட்ட மற்றும் நீதித்துறைக்கு உதவும் நோக்கில் இவ்வாணையம் அமைக்கப்படுகிறது. காலத்திற்கு ஏற்றவாறு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய சட்டங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு உதவும் நோக்கில் இவ்வாணையம் அமைக்கப்படுகிறது. மத்திய சட்ட ஆணையம் 1955. தேசிய வன ஆணையம் 2003. வனச்சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை மறுசீரமைக்கவும் வன வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டது. இது ஒரு நிரந்தர ஆணையமாகும். இந்திய போட்டிகள் ஆணையம் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2003. இந்திய போட்டிகள் சட்டம் 2003 படி வணிகம் உள்ளிட்ட எந்த ஒரு துறையிலும் ஆரோக்கியமான போட்டி நிலவுவதை உறுதி செய்யவும் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. முதலில் 70களில் இது சம்பந்தமாக மொனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் கமிஷன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்திய அணுசக்தி ஆணையம் 1948. அணுசக்தி தொடர்பான புதிய சட்டங்களையும் வரையறைகளையும் வகுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு அணுசக்தியை பயன்படுத்த வழிவகை செய்தது.
வழிவகை செய்தல். அணுசக்தி தொடர்பான புதிய சட்டங்களையும் வரையறைகளையும் வகுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு அணுசக்தியை பயன்படுத்த வழிவகை செய்தல். 1948 இந்திய அணுசக்தி ஆணையம். தேசிய புள்ளியியல் ஆணையம் 2006. தேசிய அளவிலான புள்ளியியல் அமைப்புகள் தரவு சேமிப்பில் சந்திக்கும் இடர்பாடுகளை களைய சி. ரங்கராஜன் குழுவின் பரிந்துரையின்படி ஏற்படுத்தப்பட்டது. தேசிய புள்ளியியல் ஆணையம் 2006. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. நாட்டின் மக்கள் தொகை பற்றிய தரவுகளை சேகரிக்கும் அமைப்பு அல்லது ஆணையம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. தேங்க்யூ.